Hey all, welcome back to my channel. Hope you all are doing good. இந்த வீடியோல சொரக்கா அடை எப்படி பண்றதுன்றத பத்தி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அடைக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன். 10 காஞ்ச மிளகாய் ஊற வச்சிருக்கிறேன். 5ல இருந்து 6 பல் அளவு பூண்டு, 1 கப் அரிசி ஊற வச்சிருக்கிறேன். தென் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இந்த 4 சேர்ந்து 1 கப் அளவு வந்து ஊற வச்சிருக்கிறேன். சொரக்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 10லேருந்து 15 பீஸ் அளவு இருக்கும். ஊற வச்ச காஞ்ச மிளகாய், பூண்டு, அரிசி, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இந்த அரிசிக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் தான் நான் வந்து இன்றைக்கி அரைச்சி எடுத்துருக்கிறேன். அரிசி மாவு அரைச்சி வச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி மையாக அரைச்சிருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சோன்னா அடையோட டெக்ஸ்சர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பெருங்காயம், ஊற வச்சுருக்கிற பருப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். இந்த பருப்பையும் நல்லா மாவு மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடை மாவுக்கு தண்ணி சேர்க்குறது வந்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ அடை வந்து கொஞ்சம் திக்காக ஊற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா மாவு வந்து கொஞ்சம் இந்த இட்லி மாவு பதத்தில் வந்து வச்சுக்கணும். நான் இன்றைக்கி மாவு மையாக அரைச்சதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடை பண்ணுறதுக்கு இந்த தாளிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதை டேஸ்ட்டு வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தாளிக்கிறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், நறுக்கின இஞ்சி போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் வந்து இதுலேயுமே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஆல்ரெடி அரைக்கும் போது போட்டோம், ஆனால் தாளிக்கும் போதும் வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா தாளிச்சுட்டு அந்த அடைக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தோம்ல, ஸோ அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தாளிசத்தை அடை மாவில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு இன்னுமே கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உப்பும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். அடை ஊற்றும் போது நடுவில் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு ஊற்றணும். அந்த நடுவில் இருக்கிற கேப்பில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் சுற்றியும் நல்லெண்ணெய் ஊற்றுனா நல்ல அடை வந்து ஒன்று போல் வெந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால் அடைக்கு வந்து நடுவில் ஒரு சின்னதாக ஹோல் போட்டுட்டு அதுலேயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிறேன். அடை சும்மா நார்மலாக சாப்பிடவே நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். உப்பு காரம் எல்லாமே இருக்கிறதுனால வெறும் அடை தோசையே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா இட்லிக்கு தொட்டுப்போம்ல அந்த மிளகாப்பொடி வச்சு சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் வந்து நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் வந்து இந்த அடை தோசை வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து எங்கள் வீட்டில் ட்ரை பண்ண ஒரு வெர்ஷன் உங்களோட நீ ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் அண்ட் என்னோடய லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.